இப்போது நம்மக்கிட்ட 2 விதமான குளிர்பானங்கள் இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக்காலான இந்த பாட்டில், 2வது கண்ணாடியாலான சோடா பாட்டில். இப்போது நாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளிர்பானங்களை பற்றி பேச போகிறது கிடையாது. இந்த பாட்டில்களை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கண்ணாடி சோடா பாட்டில் அப்படின்றது தொன்று தொட்டு நம்ம கூட இருந்துட்டு வருது. பட் இதை நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கலாம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்றது வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு 200 ml கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நம்ம அதிகமாக ரீயூஸும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால நம்ம கேரி பண்ணிட்டு போகிறதும் ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால இதை வாங்கி நம்ம நிறையா குப்பைகள்லையும் கண்ட இடங்கள்லையும் போட்டுக்கிட்டே இருப்போம். இதோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப வருஷமாக கிடையாது. கடந்த 15 வருஷமாக தான் பல்கி பெருகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வாட்டர் பாக்கெட்டுகள் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதை அரசாங்கம் மொத்தமாக தடை செஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதை எந்த விதத்தில் ரீசைக்கிள் பண்ண முடியாது. தென் அது சுற்றுச்சூழலை ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றதுனால தான். கிட்டத்தட்ட இந்த 10 ரூபா பிளாஸ்டிக் பாட்டிலுமே அப்படி தான். இதுவும் பெரிய அளவில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய ஒரு பாட்டில் தான். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறமா FSSAI அனுமதி கொடுக்க காரணம் என்னென்னா, இந்த குளிர்பானம் அப்படின்றது இதுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், 2வது விஷயம் லோ இன்கம் பீப்புள் கூட இதை வாங்கி கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தான் அரசாங்கம் இதுக்கு அனுமதி கொடுத்தாலும் நம்முடைய பூமி அப்படின்றது இதுக்கு எப்பவும் அனுமதி கொடுக்காது. ஸோ மக்கள் இதை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.